சுட்ட கருவாடு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க அனைவருமே ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்பர். இப்போ நாங்கள் முப்பிட்டு நிறைஞ்சு ரொம்ப சூப்பரா இருக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருக்கிறோம். இன்றைய பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காணொலி. நீங்க சொல்லுங்க நிறைஞ்சு. அதாவது நாங்கள் எல்லா நேரமுமே மதிய சாப்பாடு போட்டிருக்கோம், இரவுல சமைக்கிற சாப்பாடு போட்டிருக்கோம். இன்றைய கொஞ்சம் வித்தியாசமா காலம செய்யற சாப்பாடு, அதுவும் மிக சிம்பிளான சாப்பாடு தான், ஆனா சத்தான சாப்பாடு. அதாவது எங்கண்ட அப்பப்பா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 90-100 வயசு எல்லாம் இருந்திருப்பினா அவையல் சாப்பிட்ட சாப்பாட்டு முறைகள் வந்து இப்ப எதுவுமே கிடைக்காது. அதுதானே இப்ப நாங்க அவையல் சாப்பிட்ட ஒரு சாப்பாடு தான். அதாவது எப்படி சொல்றோம், சொல்ல போனா உண்ண மறந்த உணவுகள். என்ன நாங்கள் எது சத்தோ அதை சாப்பிட்றே இல்லை, எது சத்து இல்லையோ அதை நாங்கள் நிறைய சாப்பிட்றோம். என்ன டைம் இல்லைன்ற நாங்களும் முற்படத்தான். அப்போ டுசான் இந்த சாப்பாட்டை கேட்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் இது ஒரு காணொலியை எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அதனால இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போறோம்? இன்றைக்கு வந்து பழங்கஞ்சி. அதாவது எங்கண்ட குத்தரிசி, காமாட்சி குத்தரிசியை வந்து நேற்று வந்து நிரஞ்சனிக்கு சொல்லி கூட போடடி என்று சொல்லி நிரஞ்சனி கூட போட்டு அப்போ அதை புரிம்ப எடுத்து வச்சு இப்போ நாங்கள் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ பழங்கஞ்சி இன்றைக்கு வந்து நாங்கள் குடிக்க போறோம். இந்த அடிக்கிற இந்த கொளுத்துற வெயிலுக்கு வந்து, இந்த வெயிலுக்கு வந்து இதெல்லாம் ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு நிறைய சாப்பிடத்தான் எங்களோட உடம்புக்கு நல்ல. அப்ப அதுக்கு தான் இன்றைக்கு அந்த உணவை செய்ய போறோம். இன்னைக்குதான் எங்களோட காலம சாப்பாடு இருக்க போது. முடிஞ்ச அளவும் நாங்களும் சரி நீங்களும் சரி இந்த உணவுகளை வந்து அதிக அளவா நாங்களும் சாப்பிடணும், எங்களோட சந்ததிக்கும் சொல்லிக் கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அதனால இதை நிறைய பேர் பாருங்க. நிறைய பேர் அதுக்கு முன்ன என்ன செய்யுங்க, எங்களோட காணொலியை முதல்ல பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸ் தாங்க. நீங்க தருகின்ற ஒவ்வொரு ஆதரவு தான் எங்களுக்கு மேற்கொண்டு நல்ல இன்னும் வீடியோக்கள் போடணும்ன்ற அந்த உத்வேகத்தை வந்து தூண்டிக்கொண்டு. கண்டிப்பா எவ்வளவு சோர்வு வந்தாலும் எவ்வளவு சோர்வா இருக்கட்டும், பிஸியா இருக்கட்டும், கடை அது இதுன்னு சொல்லி எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இப்படியான நீங்க கொடுக்குற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து மங்களை வந்து வீடியோ பேர் எங்கட வீடியோ பாக்குறாங்க. அதனால தெரியக்குள்ள இன்னும் நாங்க செய்யணும் அந்த ஆர்வத்தை தோணுது. அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்கோ நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். வாங்க போ. ஓகே வாங்க உறவுகளே. இன்றைக்கு எங்களோட பழங்கஞ்சிக்கு என்னென்ன பொருட்கள் இல்லாடி என்னென்ன சேர்க்க போறோம்னு சொல்லி பார்ப்போம். இதை இன்னும் ஒரு முறையில சொல்ல போனா அடுப்பும் நெருப்பும் இல்லாத சாப்பாடு. சரி, நேற்றே நாங்கள் சோறு சமைச்சு போட்டு இரவு மண் சட்டிக்க போட்டு ஊற வச்சிருக்கிறோம். ஏன்னா மண் சட்டிக்க கூட இன்னும் நல்ல குளிர்ச்சி தானே, நார்மல் பானையை விட மண் சட்டிக்க போற கொஞ்சம் இதா இருக்குமே. அப்ப ஊற வச்சாச்சு. அந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் செய்ய போறோம். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் எடுத்திருக்கிறோம். இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த கஞ்சியை செய்யறதுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அது நல்ல சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகாயம் வந்து வட்டி வச்சிருக்கிறேன். சில பேர் குறைய போடுவினோம், எங்களுக்கு கொஞ்சம் முறைப்போ கூட தேவைப்படுறபடியோ கொஞ்சம் கூட வட்டி வச்சிருக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தேங்காய் பால். டாக்டர்ஸ் கூட சொல்லுவினோம் தேங்காய் பால் வந்து பச்சை தேங்காய் பால் குடிச்ச உடம்புக்கு நல்ல சொல்லி. அப்போ நாங்கள் அதை சேர்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இந்த கஞ்சியை செஞ்சு போட்டு இவருக்கு ஏன் சைடு இதோ பாருங்க, சூட மீன் சுட்ட கருவாடு. இது வந்து சுட்ட கருவாடு. இத அப்படியே கஞ்சியை குடிச்சு கொண்டு இவர் வந்து லாஸ்ட்ல இவர் எல்லாம் சேர்த்து அடிக்க போறவன் பாருங்க எப்படி இருக்குண்டு. எனக்கு சத்தியமா அந்த ஊறுகாயும் இந்த கருவாடையும் பார்க்க இந்த மனம் மண்டா. அதோட வந்து தேசி புளியும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறோம். சில பேர் சேர்க்கிறே இல்லை, நாங்கள் வந்து சேர்க்கிறோம். அதோட சில பேர் தயிர் சேர்ப்பினோம், ஆனா நாங்க தயிர் சேர்க்கல, தேங்காய் பால் சேர்க்கிறோம். சரி வாங்க செய்ய போறேன். ஆனா உண்டு கையால தான் இது செய்ய வேணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, ஏன் இது கையால செய்றீங்கன்னு. கையால செஞ்சா தான் நல்ல கஞ்சி பார்த்ததுக்கு நல்ல டேஸ்டா வரும். கையால முடியா கழுவியாச்சுன்னு சொல்லுங்க. இப்ப அதான் இப்ப நானே நினைங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஆல்ரெடி கழுவிட்டேன், திருப்பி முருகா கழுவுவோம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டே ஊற வச்ச சோறு, அதே தண்ணி ஒன்று நான் வடிக்க இல்லை. இப்படியே என்ன சொன்னா ஒரு சோத்த நல்லா அந்த இதா இருக்கு. நேற்று சமைக்க கொஞ்சம் கல்லா இருக்கும், இன்றைக்கு பாருங்க நல்ல கொஞ்சம் இதா வந்துட்டு தானே. சில பேர் கொஞ்சம் நல்லா கரையை காய்ச்சி நம்ம சொல்றோம், நாங்க கொஞ்சம் கரையை காய்ச்சறே இல்லை, முத்து முத்தா இருக்கும், வைக்க கொஞ்சம் முத்தா இருக்கணும். இனி இப்படியே இந்த சோத்தை நல்லா என்ன செய்யணும், நல்லா மசிச்சு முடிஞ்ச அளவு கசக்கி போட்டு இந்த கசக்கின சோத்துக்குள்ள அடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன என்ன போடுறாங்க.
அதுக்குள்ள வந்து வெங்காயம் போடுறது. வெங்காயத்தை சரியா நான் சொல்றது? வெங்காயத்தை நல்ல தாராளமா வெட்டி இருக்கிறேன். தாராளமா போறேன். சில பேருக்கு வெங்காயம் பிடிக்கும், எங்கட வீட்டுல எல்லாருக்கும் வெங்காயம் கூட பிடிக்கும். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா கையால கசக்குவோம். இப்பவே கொஞ்சம் கஞ்சி வாசம் வருதுன்னு. ரைட். இதுக்குள்ள இப்படியே நாங்க கொஞ்சம் கூட பச்சை மிளகா தான் சேர்க்கிறோம். நீங்கள் வந்து குறைய சேர்க்கிறேன்னா சேருங்க. எங்களுக்கு கொஞ்சம் உப்பு வேணுமே. நிறைஞ்சு இப்பவே வந்து அந்த பால் தென்னை மாதிரி இருக்குல்லோ அந்த தண்ணி, அந்த தவிட்டு பிடிப்பாத அந்த தவிட்டு பிடிப்புன்னு சொல்லாம அந்த சோறு வந்து ஊறினதான் இரவு முழுக்க. சில பேர் என்ன செய்யறவேன்னு சொன்னா இந்த நைட் சோறு ஊற போடினமல்லோ அந்த தண்ணிய வந்து ஊத்திடுவினம். சில பேர் வந்து ஊத்துவினம். ஆனா உண்மையில ஊத்தக்கூடாது. அந்த தண்ணீரை நல்ல வடிவா மூடி வச்சு போட்டு அந்த தண்ணிக்குள்ளதான் போடணும். காரணம் என்னன்னு சொன்னா நிறைய நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறது அந்த இதுலதான். இப்ப இந்த கஞ்சியில வந்து நிறைய என்ன சொல்லணும், டாக்டர்மார் கூட சொல்லினோம் என்னன்னா B12 இருக்குதான், B12 சத்து இருக்குதான். இப்ப நாங்கள் எல்லாம் டேப்லெட்டா தான் வாங்கி போடுறோம் ஒவ்வொன்றையும். இதுக்கெல்லாம் நாங்கள் உண்ண மறந்த உணவுகளை உண்டாலே சில நான் நினைக்கிறேன் சுவிஸ்லயோ இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. சட்டிக்குள்ள வந்து இந்த பழங்கஞ்சி வந்து கடையில வச்சு விற்கிற மாதிரி வெள்ளக்காரங்களும் வாங்கி குடிக்கிறது. இந்தியாவில நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பழங்கஞ்சி கடையில வந்துட்டாங்களே. என்ன தனியா பழங்கஞ்சி கடையில வந்துட்டாங்க. எவ்வளவு ஒரு மார்க்கெட் ஆயிட்டேன்னு. இல்ல அது இது இப்பதான் விளங்குது அதுன்ற அந்த மகத்துவம். என்ன அதானே முத்தி காலத்துல சொல்றாங்க, உணவே மறந்தண்டு, உணவுதான் மறந்து. சரி பாத்தீங்களா நல்ல வடிவா கசக்கி எடுத்தாச்சு. இதுக்குள்ள நான் வந்து முதலாம் பாலும் 2ஆம் பாலும் எடுத்து வச்சிருக்கிறேன். பால் சேர்க்க இன்னும் நல்லா இருக்கும். அதோட வந்து பச்சைப்பால் குடிக்கிறது நல்லது. நல்லது. அதுவும் பச்சைப்பால்னுட்டு பேக்கெட்ல வர தேங்காய் பூ பால் இல்ல. நாங்கள் எங்கட தேங்காய் மரத்துல இருந்து விழுந்த தேங்காய் எல்லாமே கெமிக்கல் வந்துட்டு. இந்த இந்த தேங்காய் பால் கூட பவுடர்ல வந்துட்டு எங்கட மரத்துல இருந்து விழுந்த தேங்காயை துருவி அதுல பால் எடுத்து குடிக்கிற பச்சைப்பால் எல்லாம் போட்டாச்சு. மெயின் இன்கிரீடியன்ட் போட போனா சொல்லுங்க உப்பு. ஏனண்டா இவர் இல்லையான்னு சொன்னா இது குப்பையிலதான். தேவையான உப்பை போட்டு ஊறுது எனக்கு. ரைட். இனி நாங்க கையெடுப்போம். அப்படியே கட் பண்ணிட்டு வரக்குள்ள கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லுது. ஆனா எனக்கு கை வைக்க விடுவது இல்ல. அது நேரடியா வீடியோல என்ன குடிக்கட்டும், அப்பதான் என்கிட்ட முழு ரியாக்ஷன் தெரியும். இனி இதுக்கு கொஞ்சமா அப்படியே 2-3 சாரல் மலைச்சாரலா தேசி புளிய சேர்த்துட்டு வேற ஒருடைய மிக்ஸ் பண்ணுவோம். சரியோ? உண்மையில மக்களே என்னன்னு சொல்ற, கொத்தரொட்டி என்ன, பீட்சா என்ன, பர்கர் என்ன, இந்த சாப்பாட்டுக்கு ஈடாகாது. இன்னைக்கு முழுக்க காஞ்சி கொண்டு இருக்கிறோம் இது குடிக்கிறதுக்காக. சரி, இப்ப நான் ஆசையா இந்த மச்சானுக்கு கொடுக்க போறேன். எப்படி எப்படி தோட்டத்தை கொண்டு மாமா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவேன், ஓவரா சீன் போடுவேன். இல்ல அந்த படங்கள்ல தெரியுமா, அந்த படங்கள்ல படங்கள்ல இந்த கஞ்சி கரைச்சி போட்டு தோட்டத்துல எனக்கு கேட்க அந்த சொல்லி கொண்டு சரி இன்னைக்கு இந்த சட்டி எடுத்தாச்சு சாந்துக்கு. அம்மா கூப்பிடுவோம். அங்க கடைக்குள்ள ஒரு ஆக்கள் இல்ல, ஆக்கள் வந்தவரு மனுஷி நல்லா குடிக்குங்கண்ணா கஞ்சி. உங்களுக்கு நல்லா குடிப்போம் அந்த கஞ்சி தெரியும். அம்மா கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க குடிப்போம். எனக்கு கடைக்குள்ள ஆக்கள் இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ வீடியோ விட்டுட்டு போகணும் இப்ப கடைக்கு. இப்ப என்ன மனுஷன் ஆசையா குடிக்க போறார். எப்படி முட்டை முட்டை தாரதோ? முட்டை முட்டை தாங்க நிறைஞ்சு தாங்க கெடு தீருமே. நாங்க எனக்கு ஒரு நாளும் இது செய்து வரணுமே. நானுமே நினைக்கிறேன் கண்ணா, இது எவ்வளவு சிம்பிளான சமையல். மதியத்துல சோத்த போடுறோம், ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்படி மண் சட்டிக்கு போட்டு வச்சுட்டு 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாயம் போட்டுட்டு உப்பை போட்டுட்டு தந்து விட்டா சரி. இதான் 5 நிமிஷம் கூட தேவையில்லை இது செய்யறதுக்கு. ஓம் கண்ணா நாங்க இப்படி செய்வோம். என்ன ஓகே ஓகே. மாப்பிள்ளைக்கு தலைமை விட்டாச்சு. இதை வந்து நான் கரண்டியால குடிக்கிறதோ? கரண்டியால குடிச்சா அதுக்கு இதே இருக்கா என்ன? ஓகே. இப்ப நான் வந்து
கேமராமேன் ஆக போறேன், துசாந்த் வந்து குடிக்க போறேன். ஓகே, நான் வர அப்படிங்கோ வாரம் பொறுங்க, இதை மூடி வச்சுட்டு. ஓகே மக்களே, நிரஞ்சனி எனக்கு செய்து தந்துட்டு நீங்க பாருங்கோ. சத்தியமா சொல்றேன், அந்த உங்களுக்கு வீடியோ இல்ல உங்களுக்கு மனம் தெரியாதானே. இன்னும் ஒரு வாசமப்பா. இப்ப இந்த கஞ்சியை வந்து குடிக்க போகணும். சத்தியமா சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் 12 வருஷத்துக்கு மேல இந்த கஞ்சி உண்டு குடிச்சு. கரண்டியால குடிக்கிறேன் இல்லையா? அப்படியே பாருங்க. ஐயோ அம்மா, முருகாயம் ஒரு நக்கு நக்கி கொண்டு அப்படி ஒரு வாய் வைக்கணும். ஐயோ சுட்ட கருவாடு. என்ன எனக்கு காய்கறியை சொல்றேன், பீட்சாவோ பர்கரோ கொத்தடியோ இதுக்கு முன்னால கிட்டவும் விரையிடாது. அவ்வளவு சுவையா இருக்கு. என்ன நிரஞ்சனி மேல் சத்தியமா சொல்றேன், அவ்வளவு சுவையா இருக்கு. எப்படி இப்படி ஒரு சுவையா வருது? கைப்பட்டது எப்படி? ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாதுண்ணா. நல்ல உருவா. அப்படியே அந்த தண்ணியை குடிங்க, ஆனத்தை அப்படியே வாய் வச்சு. இங்கே நீங்களுடைய ஆண்ட எல்லாரும் இல்லை கெடுப்பட போயிடும். சும்மையா இருக்கணும். நான் வீடியோக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டீசெண்டா குடிக்க வேண்டி இருக்கு. இருக்கிற கடுவில எப்படி குடிப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க குடிக்க குடிக்க எனக்கு வாய் வருது. ஒவ்வொரு நாளும் செய்தாருங்க எனக்கு சரியா மக்களே. சத்தியமா சொல்றேன், நீங்களும் சில வேளை கனகாலத்துக்குமா குடிச்சிருப்பீங்க. உண்மையிலேயே இந்த அவசர உலகத்துல வந்து நேரமே இல்லைன்னு வேலை 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 வேலைன்னு வீட்டுல நிக்கிறதுக்கே நேரம் இல்லாம இருக்கும். இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து உங்களுக்கு இப்படி செய்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமும் இருந்திருக்காது. ஆனா இது செய்யறதுக்கு பெருசா நேரமும் எடுக்க போறதும் கிடையாது. மத்தியானத்துல காய்ச்சிற அரிசியை வந்து கொஞ்சம் கூட போட்டு தண்ணியை ஊற்றி வைக்கிறீங்க. விடியல வந்து இப்படி 2 வெங்காயத்தை 2 மிளகாயை போட்டு கருவாடு இருந்தா கருவாடோட உருவாடை தொட்டு சாப்பிட்றீங்க. வேற லெவல். சொல்லிக்கொள்ளவே என்னால் முடியாம இருக்குது. உங்களோட கதைக்கிறதுக்கு எனக்கு பொறுமையா இல்லாம இருக்கு. அவ்வளவு இந்த கருவாடெல்லாம் மூக்க இழுக்குது. அங்கே பூனை கூட வந்து நிற்குது கருவாட்டுக்கு. ஓகே, நான் இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்றேன். மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.